இப்போ ராஜாஜியை பற்றி பார்க்க போகிறோம். ராஜாஜி அப்படின்னா 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநில தேர்தலில் ராஜாஜி வந்து முதலமைச்சராக இருந்திருக்கார். 37ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநில தேர்தலில் ராஜாஜி வந்து எப்போ முதலமைச்சர் ஆனார் அப்படின்னா 1937. அதாவது சுதந்திரத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ராஜாஜி நமக்கு தெரியும், ராஜகோபாலாச்சாரியார். ஸோ ராஜாஜி வந்து 1937 மாநில தேர்தலில் வெற்றி பெற்று அவர் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு. இவர் வந்து கண்டிப்பாக நம்ம ராஜாஜி வந்து ஒன்று சொல்லலாம், அவர் வந்து இந்தி மொழியை வந்து ரொம்ப கட்டாய பாடமாக தான் கொண்டு வந்தார். அவர் ஃபஸ்ட்டு இந்தி மொழி எல்லாருக்குமே கற்றுக்கணும், அது வந்து கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்தி மொழியை வந்து கட்டாய பாடமாக கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டாவே ராஜாஜின்னு நம்ம கண்ண முடின்னு சொல்லலாம். இவர் 1930 வந்து இவர் வந்து வேதாரண்யத்தில் வந்து சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்துவது இவர் தான். உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு தமிழகத்தில். உப்பு சத்தியாகிரகத்தில் வேதாரண்யத்தில் நடந்துச்சு. காந்திஜியோட தலைமையேற்று நடத்தினவர் யார் அப்படின்னா ராஜாஜி. காந்தி நடத்தின உப்பு சத்தியாகிரகத்தில் தமிழகத்தில் வேதாரண்யத்தில் வேதாரண்யத்திலிருந்து நடந்து வந்தது. ஸோ அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் தமிழகத்தில் நடத்தின உப்பு சத்தியாகிரகம் வந்து 1930. அது யார் தலைமையேற்று நடத்தினாங்கன்னா இந்த ராஜாஜி தான் தலைமையேற்று நடத்தினார். அடுத்து 1878 வந்து இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்டால் தோரப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தார். ராஜாஜி வந்து தோரப்பள்ளிங்கிற கிராமத்தில் பிறந்தார். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவரும் இவர் தான். குலக்கல்வி திட்டம், இந்தி மொழியை வந்து கட்டாய பாடமாக்கினது யார் அப்படின்னு கேட்டாலும் ராஜாஜி தான் சொல்லணும். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டாலும் ராஜாஜி தான் சொல்லணும். இவர் தான் வேதாரண்யத்தில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு வந்து தலைமையேற்று நடத்தினவர் யார் அப்படின்னா காந்திஜியோட தலைமையேற்று நடத்தினவர் யார் அப்படின்னா ராஜாஜி தான். சரிங்களா? இப்போ வந்து இவர் எந்த ஊரில் பிறந்தார்? தோரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தார். எப்போ, எந்த வருஷம்னா 1878 டிசம்பர் 10. 1878 டிசம்பர் 10 இவர் பிறந்தார். இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்தாங்க. எப்போ அப்படின்னா 1955 இவருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க. அப்போ 1954 வந்து இவர் வந்து முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார். எனக்கு இந்த பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 1954 வந்து இவர் ஒரு முதல்வர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டார். அது எந்த வருஷம் அப்படின்னா 1954. 54 ராஜினாமா செஞ்சோன்னா 55 வந்து பாரத ரத்னா வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. இப்போ சுதந்திர கட்சியை தோற்றுவித்து இவர் வந்து இந்த காங்கிரஸை விட்டு விலகிடுவார். அப்போ வந்து இப்போ சுதந்திர கட்சியை தோற்றுவித்து இளம் இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து நடத்துவார். சரியா? இவர் சுதந்திர இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா ராஜாஜி தான். சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு யாருன்னு கேட்டால் ராஜாஜி. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டால் ராஜாஜி. குலக்கல்வி திட்டத்தை யார் கொண்டு வந்தாலும் ராஜாஜி. இந்தி மொழியை கட்டாய பாடமாக்கினது யார் அப்படின்னு கேட்டாலும் ராஜாஜி தான். இவர் வந்து ராஜாஜிக்கு பாரத ரத்னா விருது எப்போ கொடுக்கப்பட்டதுன்னா 1955 கொடுக்கப்பட்டது. 54 வந்து அவர் வந்து அவரோட முதல்வர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுருப்பார். சரிங்களா? ராஜினாமா செஞ்சதுக்கப்புறம் தான் இவருக்கு பாரத ரத்னா கொடுத்தது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து இவர் வந்து இந்த காங்கிரஸ் வந்து விலகினதுக்கப்புறம் ஒரு சுதந்திர கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து தோற்றுவித்து அவர் இளம் இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து நடத்தினார். இளம் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை நடத்தினவர் யார் அப்படின்னு கேட்டால் ராஜாஜி தான். இளம் இந்தியா சுதந்திர கட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னா ராஜாஜி. இளம் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை வந்து நடத்தினவர் யாருன்னு கேட்டாலும் ராஜாஜி தான். இப்போ ராஜாஜியை பற்றி ஒரு 10 பாயிண்ட்ஸ் பார்த்துக்குங்க. இந்தி மொழியை கட்டாய பாடமாக கொண்டு வந்தவர் ராஜாஜி. குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறவர் அவர் தான். இவருக்கு 1955 பாரத ரத்னா கொடுத்தாங்க. 54 வந்து அவர் வந்து முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார். இவர் வந்து சுதந்திர கட்சியை வந்து தோற்றுவித்த அதே சமயத்தில் வந்து இளம் இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா? இவர் எந்த ஊரில் பிறந்திருக்காரு அப்படின்னா தோரப்பள்ளி. எந்த வருஷம் அப்படின்னா 1878 டிசம்பர் 10. டிசம்பர் 10ங்கிறது உங்களுக்கு தெரியும், மனித உரிமைகள் தினம். டிசம்பர் 10 அப்படின்னா என்ன டேன்னு உங்களுக்கு தெரியும், மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் 10. ஸோ டிசம்பர் 10 1878 தோரப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்திருக்காரு. 1937 சுதந்திரத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் வந்து மாநில தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு தமிழக முதலமைச்சராக மாறியிருக்கார். சரி, 1937. அது ஞாபகம் வச்சுக்கோங்க.